தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்ப வணக்க மாதம் 14ஆம் நாள். புனித சூசையப்ப எகிப்து நாட்டில் வசித்ததை தியானிப்போம். இயேசுமரி சூசை எகிப்து நாட்டுக்கு கொடுத்த வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தால் இயேசு கிறிஸ்து மரித்த பின்னர் பிற மதங்களை விட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மக்கள் மனம் மாறி வந்தனர். இயேசு கிறிஸ்துவின் தவ வாழ்வையும் பணிவையும் பார்த்து மக்கள் மனம் மாறினர். பல மறைசாட்சிகளாக தங்கள் இன்னுயிரை துறந்தனர். இயேசுமரி சூசை கால்நடையாக நடந்து சென்ற இடங்களிலெல்லாம் செடிகள் பூத்து குலுங்கியது. அங்கு புனித வனத்து சின்னப்பரும் பெரிய அந்தோனியார் 2 துறவிகளும் எண்ணில்லா மக்களும் தவம் செய்து வானதூதர்களுக்கு சமமானார்கள். திருக்குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக புனித சூசையப்பா இரவும் பகலும் உழைத்து வந்தார். அதோடு மட்டுமல்லாது தம்மிடம் வருகிறவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கியும் வந்தார். நம்மிடையே நற்கருணை வடிவில் இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் தக்க முறையில் தவமும் ஜெபமுமாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு நற்கருணை பெற வேண்டும். புனித சூசையப்பர் எகிப்தில் வாழ்ந்த 7 வருடங்களும் எளிமையும் ஏழ்மையும் அனுபவித்து வந்தார். மனைவி கணவனை விட்டு விலகாதவள் போல் கிறிஸ்துநாதரும் வறுமையை விட்டு பிரியாதவராக இருந்தார். நரிகளுக்கு வலை உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என இயேசு குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஏழையாக இருந்தால் இறைவனுக்கு பிரியமானவர்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருந்து தங்கள் செல்வங்கள் மேல் பற்று கொண்டு ஏழ்மையை உணராமல் இருந்தால் விண்ணரசை அடைவது கடினம். நாம் இயேசுமரி சூசையை பார்த்து சிந்தித்து மனதில் ஏழைகளாக வாழ வேண்டும். புனித சூசையப்ப எவ்வளவு கடினமாக உழைத்தார். பாவிகளான நாம் உடல் வருந்தி உழைக்க வேண்டாமா? சோம்பல் பல பாவங்களுக்கு காரணமாக இருப்பதால் நாம் நமது வயது தகுதிக்கு ஏற்ப பொழுதை வீணாக்காமல் நேர்மையாக உழைக்க வேண்டும். புதுமை. சத்திய வேதத்தின் மகிமையால் பல கண்ணீர் இல்லங்களும் துறவற இல்லங்களும் சபைகளும் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கின்றன. அதை தோற்றுவித்த தூயவர்களின் பெயர்கள் அந்தந்த சபைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புனித சூசையப்பரின் பெயரால் 5 சபைகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை அவர் நிறுவவில்லை. அச்சபைகளில் உள்ள கன்னியர்கள் எப்போதும் ஏழ்மையாய் கன்னியர்களாய் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என உறுதிமொழி எடுத்துள்ளார்கள். அவர்கள் புனித சூசையப்பரிடம் அதிக பக்தி நம்பிக்கை வைத்து பல நன்மைகளால் புண்ணியங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் புனித சூசையப்பரை தந்தையாகவும் பாதுகாவலராகவும் இருக்கவும் பணிவோடு ஜெபிக்கிறார்கள். கன்னியர்கள் தங்கள் இல்லத்தில் தையல், நூல் நூற்றல், ஜரிகை வேலை, எழுத்து கற்பித்தல், மறைநூல் கற்பித்தல் போன்று பல கைத்தொழில் போன்றவற்றை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து இறை பக்தியையும் வளர்த்து வருகிறார்கள். சிலர் தகப்பன் தாய் இல்லாத குழந்தைகளை சேகரித்து மனம் தளர்ந்து விடாமல் இல்லத்தில் வைத்து போதித்து ஞான பெற்றோர்களாக இருந்து அவர்களுக்குரிய பணிவிடை புரிகிறார்கள். சிலரோ வயோதிக வியாதிக்காரர்களை ஒரு கூடத்தில் சேர்த்து வைத்து அவர்களுக்கு மருந்துகளையும் உணவுகளையும் உடைகளையும் அளித்து பணிவிடை செய்வர். மற்றும் சிலரோ
அவஸ்தையாய் இருக்கிறவர்களுக்கு நோயில் பூசுதல் அருட்சாதனத்தை பெற செய்து நன்மரணம் அடைய உதவுகிறார்கள். தங்களுக்கும் ஒருவித சுகவீனம் வரும் என்ற எண்ணம் சிறிதுமின்றி சேவை செய்து வருகிறார்கள். இப்படி சேவை செய்து வருகிறவர்களை பெண்களை பயனற்றவர்கள் என்று கூறலாமா? இவர்கள் ஆற்றி வரும் சேவைகளை கண்டு எத்தனையோ துஷ்டர்கள் உணர்ந்து மனம் மாறி உதவியுள்ளனர். கன்னியர்களில் சிலர் தன் சொந்த நாட்டை விட்டு கப்பலேறி பொல்லாதவர்களிடமும் பிற மதத்தவர்களிடம் தங்கியிருந்து பயப்படாமல் மறைப்பணியும் அம்மக்களுக்கு மருத்துவம், உறைவிடம், உணவு, சேவையையும் பார்த்து எத்தனையோ பேர் உணர்ந்து மனம் திரும்பி சுத்த வேதத்திற்கு மாறியுள்ளனர். பெண்கள் முதலாய் புண்ணிய வழியில் சென்று கிறிஸ்துவுக்காய் உழைத்ததைப் போல் நாமும் உழைக்க ஆவலாயிருப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். எகிப்து நாட்டில் வசித்த போது அதிக துன்பங்களை அனுபவித்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி போகிறோம். திரு குடும்பம் அங்கு நுழையும் முன்பாக அசுத்த ஆவிகளுடைய ஆலயங்களும் பீடங்களும் சிலைகளும் இடிந்து விழுந்தது போல் இந்திய நாட்டில் பொய்யான கடவுளுடைய ஆராதனைகள் நீங்கவும் அனைவரும் உம்மை அறிந்து வணங்கவும் செய்தருளும். அவர்களிடமிருக்கும் அகங்காரம், கோபம், மோகம், சோம்பல், துக்போதனை விலக செய்தருளும். நீர்பட்ட துன்ப துயரங்களை நினைத்து நாங்கள் புண்ணிய நெறியில் தவறாது வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். இயேசுமரி சூசை என்கிற திரு குடும்பமே, சத்திய வேதத்தில் கிறிஸ்தவர்களை திடப்படுத்தி அருளும். இயேசுமரி சூசை என்கிற திரு குடும்பமே, உமக்குரிய தொண்டர்களாகவும் பக்தர்களாகவும் இருக்கிற எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு
ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திரு குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.